தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பாஜகவினுடைய மோசடி, தமிழ்நாட்டை எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று பாஜகவினுடைய முதல் கட்ட முயற்சி வெற்றியா தோல்வியா என்பதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். இந்துக்களுக்கு உரிமை இல்லையா? முஸ்லீம்களுக்கு தர்காவிற்கு செல்லுகிற வழியிலே தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். தினத்தந்தி பத்திரிகை தீபம் ஏற்றவில்லை என்று மறுக்கிறது என்று அமைச்சர் ரகுபதி சொல்லுகிறார். தீபம் 3ஆம் தேதியே ஏற்றியாகிவிட்டது, ஏற்றவில்லை என்று ஒரு பாரம்பரிய பத்திரிகையான தினத்தந்தி எப்படி சொல்லலாம் என்பது அமைச்சருடைய கேள்வி. இந்த பாரம்பரிய மிக்க பத்திரிகைகள் பல பாஜகவினுடைய தொங்கு சதையாக மாறிவிட்டது. பாஜக அவர்களையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விட்டது. ஜி.ஆர். சாமிநாதன் ஆர்எஸ்எஸ் தலைமை எதை சொல்லுகிறதோ அதையே சட்டமாக மாற்றிவிட்டார். சாணக்கிய லா, சனாதன லா, புராண லா, இப்படி குப்பைக்கு போகிற பெரியாரால் கொளுத்தப்பட்ட இந்து லாக்களை ஜி.ஆர். சாமிநாதன் வைத்திருக்கிறார். ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கி என்று நாடாளுமன்றத்தில் டி.ஆர். பாலு பதிவு செய்கிறார். பல பத்திரிகை சங்கங்கள், போலி சங்கங்கள் காவி கலரில் உருவாக்கப்பட்டு விட்டது.